நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படும் சிறுநீரக கடத்தலுக்கான பொறுப்பை சுகாதார அமைச்சும் அரசாங்கமும் ஏற்க வேண்டும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை என்பது சிக்கலான செயற்பாடாகும். இதனை ஒழுங்குபடுத்துவதற்கான நடைமுறை இருக்க வேண்டும். அந்த பொறுப்பு சுகாதார அமைச்சுக்கும் அரசாங்கத்திற்கும் இருக்கிறது. இதனுடன் தொடர்புபட்டவர் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினர் என்பது நிரூபணமானால் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய செயற்குழு ஊடாக குழு ஒன்று நியமிக்கப்பட்டு அவருக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும். இவர் வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் உறுப்பினரா? சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் இருந்து தகவல்களை நீங்கள் வழங்கினால் அந்த பெயர் எமது அங்கத்தவரது பெயரா என எங்களால் கூற முடியும். அம்பிட்டி ஆராய்ச்சிக்கு டொமினிக் டெர்வின் சஞ்சீவ் என்பவருக்கும் டாக்டர் பாதினியமுக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன? அம்பிட்டி ஆராய்ச்சிக்கு அவருக்கும் டாக்டர் பாதினியமுக்கும் இடையில் தொடர்பு இல்லை. கேள்விகளை எழுப்புவதற்கு எனக்கு பூரண உரிமை உள்ளது. இல்லை, உங்களுக்கு உரிமை உள்ளதை போன்றே எமக்கு முறைப்பாடு வழங்கிய ஊடக நிறுவனத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உங்களுக்கும் ஊடக ஒழுக்கம் இருந்தால் எம்மால் இந்த பேர் தொடர்பில் ஆராய முடியும். இன்னார் சிறுநீரக கடத்தலுடன் தொடர்பு பட்டுள்ளார் என நீங்கள் பொறுப்போடு முறைப்பாட்டை தெரிவிக்க வேண்டும். இல்லை, முறைப்பாடு அல்ல. இவர் உங்கள் சங்கத்தின் உறுப்பினரா என்பதை கூறுங்கள். இதற்காகவே நாம் சிஐடியினரின் அறிக்கை வரும் வரை காத்திருக்கின்றோம். எவரோ ஒருவர் எழுதி கொடுக்கும் காகிதத்திற்காக நாம் செயற்பட முடியாது. ஏதேனும் ஒரு ஊடக நிறுவனம் குறித்த நபர் சிறுநீரக கடத்தலுடன் தொடர்பு பட்டுள்ளார் என பொறுப்புடன் கூறினால் நாமும் அவர் குறித்து தேடலாம். அவ்வாறு கூற முடியாவிட்டால் ஏன் இந்த பெயர் குறித்து தேடுகின்றீர்கள்? நீங்கள் கூறும் அனைத்தும் மக்களுக்கு பயனுள்ளதா பயனற்றதா? நீங்கள் நினைப்பதை நினைத்துக் கொள்ள வேண்டும். அனுருத்த பாதனிய மீது சேறு பூச வேண்டிய தேவை உங்களுக்கு இருக்கலாம். அவ்வாறு பலர் சேறு பூசினார்கள். தற்போதும் சேறு பூசுகின்றார்கள். காலை முதல் சில ஊடகவியலாளர்கள் சேறு பூசினார்கள். முழு நிலவை காணும் போது நாய்கள் எல்லாம் குறைக்கின்றன.